நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து அற்புதமாய் நடத்துகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு நாமத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவராம், செயல்களில் மகத்துவம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆலோசனை தேவை? இன்னும் வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், அழிந்து போவார்களாம். இன்னைக்கு அதுதானே தேசங்களில் குறைவு. சரியான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய ஆலோசனை ஆச்சரியமாக இருக்குமாம். நாம் எதிர்பார்த்திருக்கிறதை காட்டிலும் இது எப்படிதான் சொல்லி யோசிக்கலாம், எப்படி இது செய்வது என்று சொல்லி. ஆனால் அவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் ஆலோசனை கொடுத்த அந்த காரியங்களை தாண்டும்படியாய், தப்பும்படியாய், செய்யும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து விடுவார். தாவீதின் நாட்களிலே அகிதோப்பேல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரன் ராஜாவுக்கு இருந்தார் என்று சொல்லி வேதம் 1 நாளாகமம் 27:33 சொல்லுகிறது. ராஜாவுக்கு அவன் ஆலோசனைக்காரனா இருந்தான். அவன் ஆலோசனை அவ்வளவு அருமையாக இருக்குமாம். ஆனால் தாவீது நெருக்கப்பட்டு தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமால் அங்கு துரத்தப்படும் பொழுது அந்த ஆலோசனைக்காரன் அப்சலோம் பக்கத்தில் போய் சேர்ந்து விட்டார். என்ன பண்ணுவது என்று தாவீதுக்கு தெரியவில்லை. அவன் கொடுக்கிற ஆலோசனை சரியாக இருக்கும் என்று சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி ஒரு காரியத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி போடும் என்று சொன்னால் அது வாய்க்காமல் போகட்டும் என்று ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அகித்தோப்பேலின் ஆலோசனை எடுபடாமல் போய்விடுகிறது. இதனால் அப்சலோம் தோல்வி அடைகிறார். தாவீது மீண்டும் ராஜ்யபாரத்திற்குள் திரும்புகிறார். யோசித்து பாருங்கள், ஒரு பொல்லாத ஆலோசனைகளா இருக்கலாம், மற்ற காரியங்களாக இருக்கலாம். என் தேவன் அதை அபத்தமாக்கவும் அவரால் முடியும். உங்களுக்கு விரோதமா சதித்திட்டம் தீட்டுறாங்க, ஆலோசனை பண்றாங்க, பொல்லாத ஆலோசனைன்னு சொல்லி புலம்புறீங்களா? கவலைப்படாதுங்க. நீங்கள் ஜெபியுங்கள். அந்த கர்த்தர் அந்த ஆலோசனை அபத்தமாக்கி அது வாய்க்காமல் போக செய்வார். அதே நேரத்தில் வேண்டிய ஆலோசனை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது என்றுதான் சங்கீதம் 1:1 சொல்லுகிறது. இன்னும் சங்கீதம் 32:8 பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் குடும்பங்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் கேட்க இன்னைக்கு ஆட்கள் இல்லை. அநேக குடும்பங்களுக்கு பெரியோருடைய ஆலோசனை இல்லை. பிள்ளைகள் இன்னைக்குள்ள இளைய தலைமுறைகள் அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்க மறுப்பதினால், இல்ல அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்க தவறுவதினால் குடும்பங்கள் எல்லாம் பாதிப்புக்குள் கிடக்கிறது, சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது, சமாதானத்தை இழந்து போய் கிடக்கிறது. துக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் காலத்தை தள்ளிக்கொண்டு போகிறார்கள். இம்மைக்குரிய காரியங்களை பற்றி பிடித்து அதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இரவும் பகலும் உழைக்கிறார்கள். ஆனால் நிம்மதியை தொலைத்து, தூக்கத்தை தொலைத்து, சந்தோஷத்தை தொலைத்து, வாழ்க்கையை தொலைத்து நிற்கிற நிலைமையில் தான் பார்க்கிறோம். சற்று நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ள தேவன். ஒரு அருமையான சகோதரனுக்கு அவன் நண்பர்கள் ஆலோசனை கொடுக்கிறான். நீங்க இருந்து கஷ்டப்படுறிய, அருமையாக கர்த்தருக்கு பயந்த குடும்பம், ஊழியம் செய்கிற குடும்பம். அந்த தம்பிக்கு உடனே என்ன செய்வது, நீ வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போனீங்கன்னா இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணலான்னு சொல்லி அனுப்பி வைக்கிற. இவனும் போறான். அவன் தாய் படுக்கையா இருக்கும் பொழுது, மகனே நீ போக வேண்டாம், ஆண்டவர் இங்கிருந்தே நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அவன் கேட்கவில்லை, மீறி போனான். போன இடத்துல அவன் ஏமாற்றப்பட்டு விட்டான். அந்த கம்பெனி அவனை ஏமாற்றி விட்டது. எல்லாவற்றையும் இழந்து போய் உயிர் தப்பி தன்னுடைய சொந்த பகுதிக்கு மீண்டும் வந்தான். அது போவதற்கு அவனுக்கு பிரச்சனை. என்ன செய்வது? அவனுக்கு அவமானம், எல்லாத்தையும் இழந்து விட்டோமே, கடன் பிரச்சனை அதிகம் அல்லவா, இந்த சூழலில் தாயை எப்படி பார்ப்பேன், இதை கேட்கும்போது அவர் தாங்கிக் கொள்வார்களா? தற்கொலை நோக்கி போனவனை கர்த்தர் சந்திக்கிறார். மன்னிப்பு கேட்டு அழுகிறான். அவன் சொன்ன காரியம் இது தவறான ஆலோசனை, இதன்படி நீ செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு எனக்கு ஆட்கள் இல்லைன்னு சொன்னவன் அழுகிறான். அன்று பக்கம் திரும்பின உடனே சரியான ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வாழ்க்கை மாறுகிறது. நல்ல ஏற்ற துணை ஏற்படுத்தி கொடுத்து திருமணம், குடும்பமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். நல்ல ஒரு பொசிஷன்ல இதே சொந்த இடத்து பகுதிகளை கொடுத்து உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை நிலைத்து நிற்கும். இன்னைக்கு நீங்கள் யாருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறீங்க? ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற பழக்கம் இல்லை என்று சொன்னால், அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தராயிருந்து நம்மோடு கூட இருந்து நடத்த விரும்புகிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அநேக நேரத்தில் அநேக ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு குழம்பி போய்விடுகிறோம், புலம்புகிறோம், வழி தப்பி போய்விடுகிறோம், பின்வாங்கி விடுகிறோம், தோற்று போய் விடுகிறோம். இந்த நாளிலும் சரியான முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிற எவ்வளவோ குடும்பங்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, தனிப்பட்ட வாழ்க்கையில போராடுகிற உள்ளங்கள் உண்டு. அந்த பிள்ளைகளை நீங்க நினைத்தரலுங்க. நிறைய ஆலோசனை கர்த்தரா, நீ யோசனையில் பெரியவர் அல்லவா, நீர் உதவி செய்து இந்த நாட்களே சரியான தீர்மானங்கள், சரியான காரியங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நேர்வழியில நீ நடத்தும்படியாய் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு கீழ்ப்படிந்து நாமத்தை உயர்த்திபடியான பாக்கியத்தை கொடுங்க. இந்த நாள் முழுவதும் கிருபை உண்டாகட்டும். வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய ஆலோசனைகளால் நிரப்புவீராக, நடத்துவீராக. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆலோசனை கொடுக்கிற ஆச்சரியமுள்ள நம்முடைய ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆலோசனை கேட்போம், அதற்கு கீழ்ப்படிவோம்,
அத்தனையும் கர்த்தர் நமக்கு ஆச்சரியமாய் மாற்றிக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.